இது உனக்கு வர்க்கறன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப எனக்கு இல்லையா? இது எனக்கு. அப்ப எனக்கு? போ எங்கயாச்சு சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. ஓ நீ எனக்கு ஊட்டி விடுவியா? டா வச்சிரறேன். கடலுக்குள்ள இறங்கறானே வச்சுங்க தாத்தா. ஒரு துண்டு மீன் கூட சிக்காது. அப்படியே அள்ளிட்டு வருவாரு. ஏன் அந்த தாத்தா கடலுக்குள்ள மட்டும் தான் இறங்குவாரா? காட்டுக்குள்ள எல்லாம் தாத்தா வலைய எடுத்துட்டு போக மாட்டாரு. அவருடைய கோமணமே போதும். ஆமா அவ்வளவு புதுசா இருக்கும். சீ கருமத்தை போட்டு அல்லாருன்னா கடல் மீன் டோட்டலாவே எங்க வீட்டுல தான் இருக்கும். என்னாச்சு? என்ன? ஓ மீன் வருவல். அடடா அக்கா அச்சடா போயிட்டு வந்துடுறப்பா. ஏன் மறுத்து வைய எங்க போயிட்டு வர? யோ மீன் வறுக்கிற மீன் குழம்பு. ஐயப்பா என்ன சமையல்றா உன் கலை. பாப்பா மீனை பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்குதே. ஏன் முன்னப்பட மீனை கருவேப்பிலைய போட்டு அதுக்கு மேல மீனை படுக்க வைக்கணும். ஆமா அப்பதான் அதனோட ஃப்ளேவர்ல இறங்கும். இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பா. ஆமா இந்த மீன் வறுக்கிறத பார்க்கணும்னு எனக்கு கவிதை வருது. நான் சொல்லட்டா? என்ன கவிதை? அன்பே மீனம்மா நீ பூவில் இருக்கும் தேனம்மா அதை சாப்பிட வந்த நான் ஒரு வண்டம்மா. மீனை வந்து வண்டு சாப்பிடுமா? தேனடி தேனை. போ தேன் எங்க இருக்கோ அங்க தேடிட்டு போ. முன்ன பின்ன நீ மீனே பார்த்தது இல்லையா? நான் புதுசா தான் பாக்குறியா? அது அப்படியே ஒரு டிபன் பாக்ஸ் போட்டு கொடுத்தேன்னா சைடு டிஷ் யூஸ் ஆவண்டி. சூடா கரண்டி எடுத்து அப்படியே மூஞ்சில விட்டுருவேன். அப்ப இது வறுக்கிறது யாருக்கு? இது உனக்கு வர்க்கறன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப எனக்கு இல்லையா? இது எனக்கு. அப்ப எனக்கு? போ எங்கயாச்சு சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. ஓ நீ எனக்கு ஊட்டி விடுவியா? டா வச்சிரறேன். அத வர ரொம்ப லொல்லு போறது சாங்கல. கிள்ளி போட்ட சாம்பாரும் அந்த மீன் வறுத்து வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? சரியான சோத்துக்கு சத்தவனா இருப்ப போலுகுது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பாடு சோறு இத பத்தியே தான் பேசிட்டு இருக்க. ஏன் இந்த வேலையை நீ செய்யக்கூடாதா? நான் தான் வறுத்து தரணுமா? எனக்கு வறுத்துக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல. அப்படியே கொடு பச்சா சாப்பிடுவேன் நானு. நான் வந்து இந்த மாதிரி எந்த கண்டி கிடையாது. நான் தெரியல மனுஷனா இருந்தா தானே. எங்க தாத்தா வியட்நாம்லயே வந்து பெரிய வந்து ஒரு ஸ்டோல் வச்சிருந்தாரு. நீ எதை வேணாலும் பேசுடா. ஆனா என் தாத்தா என் பரம்பரை அதெல்லாம் பேசாத. தயவு செஞ்சு கிளம்பு. ஏன்னா உனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்காக நீ என்ன வந்து பொறாமையில சொல்ற. பொறாமை லைட்டா எங்க நிறைய இருந்தாலும் நாங்க பில்டப் காட்ட மாட்டோம். உன்ன மாதிரி எல்லாம் வந்துரு. அது எப்படி மூக்கு வெறுத்துன்னு வந்துடுற நீ கரெக்டா? இது நடி இது வீடுன்ற வீட்ல ஸ்மெல் வராதா? வரும் ஸ்மெல். நான் வராம பின்ன வேற யார் வருவா? மூக்கு வெறுத்துக்கிட்டு வேற சாப்பிடுறதுக்கு தான் வருவ போல நீ எல்லாம். ஐ அம் ஒன்லி ஃபூடி. நானு சோத்து முட்டை தானே ஃபூடினா? டீசென்ட்டா சொல்லியா? சோத்து முட்டை. சொத்துக்காகவே பிறந்தவன். அது என்ன நேத்து தான் தட்டில திருப்பி போடு. என்ன கேக்குறேன்? எப்ப பாரு இந்த வஞ்சரம் கொடுவா வவ்வா இந்த கோலா சங்கரா இதெல்லாம் வறுக்கிறீங்கல்ல, ஏன் ஒரு நாளைக்கு திமிங்கலம் வறுத்து கொடுங்க. எனக்கு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என் பாடி நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன் நானு. திமிங்கலம் வீட்லயே இருக்கு. ஏன்னா நாங்களாம் திமிங்கலம் சாப்பிட்டு வளர்ந்த பரம்பரையா. எங்க தாத்தா போய் திமிங்கலம் தலையில ஒரே அடிப்பாரு. அப்படி திமிங்கலம் துடி துடிச்சு சாவும். அதை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வருவாரு பாரு. அப்படியே நடந்து ராஜ நடையா இருக்கும். எதை செத்து போன திமிங்கலத்தையா? அது அப்படியே எங்க பாட்டி ஒரு வெட்டி அதை துண்டு துண்டா ஆக்கி பாதி குழம்புக்கும் பாதி வறுவலுக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அடடடா பாதி கருவாடுக்கும் போட்டு நீ உருட்டு திமிங்கல பரம்பரைன்னு வாங்க எங்களை பார்த்தாலே. நீ உருட்டு. ராதான்ற இளிச்சவா இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேணாலும் பேசலாம். உருட்டு. ஸ்டார்ட் பேசு. உனக்கு தெரியல போ. ஆமா எனக்கு தெரியலதான். கடல் உயிரினங்கள்ல நாங்க சாப்பிட்டது உயிரினமே கிடையாதுயா. தெரியுமா உனக்கு? ஆமா நீங்கலாம் பணத்தை கொடுங்க சாப்பிடுவீங்க. தெரியுமா உனக்கு? சாரி எனக்கு தெரியாது. தெரியும். ஆக்டோபஸே அடிச்சு பண்ண பரம்பரை நாங்க. யாரு நீங்க? ஆமா ஆக்டோபஸ். சரி பெரிய திறமசாலி தான் வீரசாலி தான் நீங்க எல்லாம். வீரசாலியா? கடலுக்குள்ள இறங்கறானே வச்சுங்க தாத்தா ஒரு துண்டு மீன் கூட சிக்காது. அப்படியே அள்ளிட்டு வருவாரு. ஏன் அந்த தாத்தா கடலுக்குள்ள மட்டும் தான் இறங்குவாரா? காட்டுக்குள்ள எல்லாம் வலைய எடுத்துட்டு போக மாட்டாரு. அவருடைய கோமணமே போதும். ஆமா அவ்வளவு புதுசா இருக்கும். சீ கருமத்தை போட்டு அல்லாருன்னா கடல் மீன் டோட்டலாவே எங்க வீட்டுல தான் இருக்கும். அள்ளிருப்பாரு. வறுத்து எடுப்பாங்க எங்க பாட்டி. சேத்து அள்ளிட்டு வந்திருப்பாரு.
ஓடி உனக்கு என்னடி தெரியும் மீனா இது வேற பெருமன்ட்டு வேற சொல்லிட்டு இருக்க நீ என்கிட்ட. ஏன் உங்க தாத்தா காட்டுக்குள்ளலாம் போயிட்டு இந்த சிங்கத்தை புலி எல்லாம் வேட்டையாட மாட்டாரா? அடிச்சாரு. என்ன அதுவும் அடிச்சாரு. அப்படியா? வேட்டை மன்னன் அடிச்சிருப்பாரு. ஆமா, வேட்டை மன்னன் வீராசாமினா தெரியாதாலே கிடையாதுயா. கொட்டை புலியை தானே அடிச்சீங்க. ஏய், டோன்ட் இன்சல்ட் டு மை தாத்தா. இன்னும் கேவலப்படுத்துறதுக்குள்ள நீங்க வந்து போலாம், கிளம்பலாம். என்னது போங்க. ஓடி. நீ சீக்கிரம் பண்ணு, நீ பசிக்குது. என்னதான் பந்தா காட்டினாலும் இந்த மீன் உனக்கு கிடையாது. ஒரு துண்டு வெயி. ஆயத்தோட அடியுது. அடைஞ்சிருச்சா? இங்கே டேஸ்ட் பண்ணி சொல்றேன் உனக்கு. டேஸ்ட் பண்ற இருக்கிறதே 2 துண்டு தான். இதுல டேஸ்ட் வேற பண்ண போறாராம். போடா. அதான் நைட்டு தான் சாப்பிட்டல்ல, அப்புறம் என்ன? பே. சரி விடு. உன்னை பழி வாங்கணும், இப்படிதான் வாங்கணும். ஓ, இப்ப நேரா கடலுக்கு தான் போறேன். போயிட்டு ஒரு திமிங்கலத்தை அடிச்சு எடுத்துட்டு வந்து நான் தனியா ஒருத்தர் சாப்பிடல. இந்த வேட்டை மன்னன் வீராசாமியோடைய பேரை நான் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். யாரு அது? எங்க தாத்தா அடியாது. எத்தனை தாத்தாடா உனக்கெல்லாம்? ஐயோ, ஏன் உண்மையை கேட்டுட்டேனா? அப்படிலாம் பேசாத. சொல்ல முடியலையா? நீ அப்பத்துல இருந்து தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா எந்த தாத்தா? தாத்தா தானே சொல்றேன். போடி அப்படி நான் சொன்னேன். ஏய், என்ன ஏய்? உனக்கு அவ்வளவு தைரியமா? எங்க சொல்லிட்டு போயேன் பாப்போம். வாய பாரு, நல்லா லப்பர் வாயா. இந்த வாயெல்லாம் என்ன நீ கிளம்பலையா? இல்ல, குடுத்தன சாப்பிட்டு போடு வண்டி. வா கெஞ்சி ஊதுறி. ஒழுங்கு மரியாதை போயிடு. ஊதுறாடா. சூடு வச்சிருவோம் போயிடு. அதான். எச்சு ஊறும் உனக்கு. அந்த பாரு, அந்த பொரிச்ச எண்ணெயில சாப்பாடு போட்டு பசங்க சாப்பிடுவாங்கடி. எங்க பாட்டி எனக்கு கலந்து கொடுக்கும். எல்லாரும் சாப்பாடு தான் போட்டு பசங்க சாப்பிடுவாங்க. வேற என்ன சாப்பிடுவாங்க? போடா. சொல்ல முடியாது. நீங்க வேற ஏதாவது கூட போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம். எது எது என்ன என்ன பசங்க சாப்பிடுவோம்? என்ன பசங்க சாப்பிடுவோம் சொல்லு. இல்ல காஞ்ச. நீ சாப்பிடுவ பொழுதுதான் சொல்லிட்டு இருக்க. ஓய். போடா, எல்லாம் தெரியும்.